ரைட். தேவநேய பாவாணர் பார்த்துட்ருக்கோம். 8th டேர்ம் 3 பழைய புக்கு. அதில் இயல் 2 இருக்கு. பால் வாங்கி கொண்டு தெருவில் வந்தவர் மீது மிதிவண்டி ஒன்று மோதியது. அதனால் அவர் செம்பில் இருந்த பால் சிந்தியது. கை கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டன. மிதிவண்டிக்கார ஐயா மன்னித்துக் கொள்க என்றார். அதற்கு அவர் மன்னிப்பு உருது சொல், பொறுத்து கொள்க என தமிழ் சொல்லுங்கள் என கூறி மிதிவண்டிக்காரரையும் சொல்லச் செய்தார். மன்னிப்பு அப்படிங்கிறது என்னதில்லை, தமிழ் சொல் அல்ல, உருதுலேருந்து வந்திருக்கு. பொறுத்து கொள்க நோட் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு கேட்பான், கட்டாயம் கேட்பான். மன்னித்து கொடுத்துட்டு இதில் தமிழ் வார்த்தை, இது தமிழ் வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப முன்னோர்லேருந்து பயன்படுத்திகிட்டே வந்ததுனால பொறுத்து கொள்க அதான் தமிழ் வார்த்தை. அவர் தம் அன்னை தமிழுக்கு அரும்பாணியாற்ற தேவநேய பாவான், அவர் தான் அதை செஞ்சுருக்காரு. தமிழின் தொன்மையை, தொன்மைனால் அது ரொம்ப நாளாக இருக்கிறது, உலகறிய செய்தவர் கால்டுவெல். ஆமாவா? ஆமாம், வெளிநாட்டுக்காரர். அதனால தான் கால்டுவெல்லாம் பிடிக்காதுங்க சங்கிமங்கி குரூப். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தனித்தமிழ் அதாவது வடமொழி சொல்லி வேறு மொழி சொல்லலாம் நீக்கிட்டு தமிழ்லேயே பேசுகிறது, தமிழ் பெயரே வைக்கிறது, பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். இப்போ நம்ம பின்பற்ற வச்சது யாராம்மா? மறைமலை அடிகள். நோட் பண்ணி, இதெல்லாம் கேட்பாங்க. தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். புரியுதானே? தொன்மையை உணர்த்தியவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தமிழை தலைக்க வளர வச்சவர் யார்? செம்மல் மறைமலை அடிகள். ஆளான வளர்த்தது, தலைக்க வச்சதுன்னா அர்த்தம் துளிர் விடுறது. அதை வளர்த்து பெருசாக்குறது யார்? தேவநேய பாவாணர். பட்டப்பேர் என்ன அவருக்கு? மொழிஞாயிறு. அந்த அடுத்தது வருது. மொழிஞாயிறு தேவநேய பாவாணர், தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானங்காத்தவர், தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர். ஓகேவா? உலக முதன்மொழி தமிழ். இந்திய மொழிகளுக்கும் மூலம் வேறும் தமிழ்தான். உண்மை அதுதான். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவனர். சும்மா போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகல. சமஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கும் தாய்மொழி விட்டு அடிக்கிறானுங்க. எவிடன்ஸில் எதுவுமே கிடையாது. தமிழுக்கு சமரசத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? உலகின் முதல் மாந்தன் தமிழன். அந்த என்னது, பேஞ்சியாவா பேந்தலாசாவா? பேஞ்சியா, அந்த லேண்டு. அங்கே அப்போ தான் மனிதன் உருவாகிருக்கிறான். உருவானா இதில் இருந்து பரிணாம வளர்ச்சியில் அவன் தமிழ் தான் பேசணும். இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் கிடச்சிட்டே இருக்குது. நம்ம சொல்லியிருப்பேன், பார்த்துருப்போம். அந்த ஒடிசா பாலுன்றவர் அமெரிக்காவில் பூர்வக்குடி மக்கள் மொழியில் தமிழ் வார்த்தை இருக்குது. இதே நம்ம பொருள் படுற மாதிரியே, இங்கே என்ன பொருளோ அதே மாதிரி பொருள் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்தது, 1 இயருக்குள்ளே நான் பார்த்தேன். பழனியில் இருக்கக்கூடிய அந்த நடுகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நடுகள் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. எழுத்து கிறுக்கல்கள் அங்கேயும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்போ ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்பு மாறி வேறு மொழியாக மாறிடுச்சு. உலகில் முதல் மாந்தன்னா மனிதன், தமிழன் தோன்றிய இடமே குமரிக்கண்ணன். அது பேஞ்சியா. அங்கே அன்னைக்கு லெவலுக்கு அவங்க சொன்னிக்கிட்டு இருந்தாங்க. பேஞ்சியா தான் உண்மை. இப்போ புது இருக்குது. மொகஞ்சதாரோ என்பதும் ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழர் நாகரிகமே. இப்போ வரைக்கும் கீழடிக்கு அதுக்கு ஒத்து போகுது. பானை ஒரே மாதிரி இருக்குது. நவீன கருவியெல்லாம் தயாரிச்சிருக்காங்க, ஆபரணம் தயாரிச்சிருக்கான். எழுத்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய சித்திரை எழுத்துக்கள் மாதிரி இங்கே உள்ள கீழடியில் பானை ஓட்டில் சித்திரை எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. மீன் பொறிக்கப்பட்டிருக்கு.
சரியா? இரு கண்களம். அவர் தமிழை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே, வல்லாண்மைன்னா என்ன அர்த்தம்? உள்ளே பூந்து நம்ம மொழியை அழிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. வடமொழினா அங்கே சமஸ்கிருதம். அதிலிருந்து மீட்கவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறினார். யார்? தேவனை கேட்பான். அப்படி கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. மீட்டதுனால தான் கொஞ்சமாக நிற்கிது. திரும்பவும் நம்ம அரைக்குறையாக போய் இங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு போயிட்டு அவன்கிட்டே போய் ஜாதகம் பார்த்துட்டு பேரெல்லாம் வடமொழி பேர். இங்கே இருக்கிற எல்லா பெரும்பாலும் பேர் என்னது? வடமொழி பேராக தான். உங்கள் பேர் என்ன? மணிகண்டன். ஓகே. தமிழ் பேர் பிரபா. தெரியல, பார்ப்போம். ஜோ முடிஞ்சு போச்சு. வடமொழி 3ல் 1 வடமொழி கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிறைய பேருங்க எல்லாம் எடுத்தோம்னா விஷ்ணு வடமொழி பெருசாச்சு முன்னாடி. கதிரவன் தமிழ். பார்த்திபன் தெரியல, தமிழாக வடமொழியான்னு தெரில. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறது என்னது? அது வேறு மொழி. மன்னிப்புங்கிறது பொறுத்துக்கொள், அதுதான். அந்த மாதிரி தமிழ் மாதிரி மாறிடுச்சு. பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம், சங்கரங்கோயில். கல்வி பண்டிதர், புலவர், வித்வான், முதுகலை தமிழ், POLன்னு அப்போ ஒன்று இருந்திருக்கு. ஏதோ எல்லாம் படிப்பாமா. காலம் 1902லேருந்து 1981 வரைக்கும் இருந்திருக்காரா? சிறப்பு செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர் இருக்காமா ஒரு காட்டு. அப்பா, மொழி ஞாயிறு மாதிரி 174 சிறப்பு பெயர். கோவிலில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. இப்போ கூட ஏதோ ஒரு கோயிலில் குடமுழக்குக்கு தமிழ்லையும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. திருச்செந்தூரா? தமிழ்லையும் இருக்குமாம்மா. அடன் நாய்களா? தமிழில் தான் இருக்கணும். அந்தளவுக்கு எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறானுங்க பார்த்துக்காங்க. நம்மளை ஏமாற்றி தமிழில் தானே போகிறாங்க. எல்லா தமிழும் சேர்ந்து போகிறான்னா எனக்கு என்ன போனால் கடவுள் அருள் புரிஞ்சாரா அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அப்படி தான் இருக்கும். சூடு சொரணம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாலேஜ் இல்லை, உண்மையான அறிவு இல்லை. அறிவு இருக்குது, உண்மையான அறிவு இல்லை. எல்லாம் பொய். எல்லாம் வேதத்தில் இருந்தால் எல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி கோவிலில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் எனவும் பாவாணர் வலியுறுத்தினார். சடங்கு பண்ணுறீங்களா? பிறந்த உடனே புண்ணியஸ்தானம் செய்கிறீங்கள, செத்ததுக்கப்புறம் புண்ணியஸ்தானம். அப்போ பணம் இருக்கிற வீட்டுக்கு போவான், பணம் இல்லாத வீட்டுக்கெலாம் வரமாட்டான். ஸோ பணக்காரனை பார்த்து இவனுங்களும் அவனவே பின்பற்றுறானுங்க. அவன் என்னத்தை தின்னானா? சாணியை தின்னா இவனும் சாணியை திம்பான். அப்படியே இவன்கிட்ட பணம் வந்தவொடனே நீ போய் கூப்பிடுவேன். புண்ணியஸ்தானம் பண்ணால் அங்கே ஒரு கெத்து, யாகம் நடத்தினா அதில் ஒரு கெத்து. பணம் இந்த அளவுக்கு செலவு பண்ணுறாரு, ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. யாகம் நடத்தினால ஏதாவது நடக்க போகுது? யாகம் நடத்திட்டு போன அடுத்த செகண்டே வீட்டுக்காரன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டான் போன மாதம். என்ன பண்ணுறது? கேட்டாக்க என்ன சொல்லிடுவான்? ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஏதோ தீட்டு பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு கதை விட்டுருவானுங்க. அவர் ஒரு முறை யார்? தேவநேயப்பாவானார் ஆசிரியர் நண்பர் சிலருடன் தாரைமங்கலம் இருக்குல்ல என்னும் ஊருக்கு சென்று அங்கே இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் திரும்பினார். அவரை அன்பர் சிலர் சூழ்ந்து கொண்டு ஊர் சென்று வந்ததை பற்றி கேட்டனர். அவருள் ஒருவர், ஐயா, பகல் உணவும் இரவுணவும் எவ்வாறு இருந்தன என கேட்டார். பகல் உணவாகவும் இரவுணவு இரா உணவாகவும் இருந்தன என்றார். என்ன அர்த்தம்? சாப்பிடல, பகல் உணவாக இருந்துச்சாமா, பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இரவுணவு இரா உணவு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பகல் உணவு என்பது பகலில் கிடை சிறிதளவு உணவே அனைவரும் பகுத்துண்டு நேர்ந்ததனவும். ஓ அப்படியா? பகல் உணவு பகல்னா அர்த்தம் பகிர்ந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு, எல்லாரும் ஆளு கொஞ்சம் சாப்பிட்ருக்காங்க அர்த்தம். பகல் உணவாகவும். இரவு உணவு இல்லவே இல்லை. இரவு உணவு என்பதில் அனைவரும் உணவின்றி இரவை கழிக்க வேண்டியிருந்ததெனும் உணர்ந்து கொண்டார். அதில் பொருள் கூட கேட்கலாம். தமிழ் வளர்த்ததால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் பாவாணர். தமிழ்
வளர்த்ததால். அவங்களாம் இருந்ததுனால தான் கொஞ்சமாவது நிற்கிது. நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சு படித்து வளர்ந்தோம்னா நம்ம தமிழ் சமூகம் எங்கேயோ போயிடும். இங்கிலீஷ் கொண்டு போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கேட்டால் வெளிநாட்டுக்கு போகிறான்ட்டு. நம்ம நாட்டுக்கு வெளிநாட்டுக்காரனை வர வைக்கணும்னா என்ன பண்ணும், தாய்மொழியில் படித்து புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணுறதில்ல. உட்காந்து குரல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. நம்ம தானே, நம்ம காலத்தில் தான் நடந்து இப்பயும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த குரூப்பு மனப்பாட குரூப்பு, மந்திர மனப்பாட குரூப்பு. அதை அப்படி மாற்றணும், இதான் சிஸ்டத்தில் மாற்றணும். சொற்றொகு கருதி நீலமலைக்கு நீலகிரியாமா சொற்றொகுப்பு அப்படின்னா அர்த்தம். பேசுகிறதுக்காக சென்றார் பாவாணர் நீலமலைக்கு, பழைய பேர் நீலகிரி. ஆங்கு பாவாணரிடம் பெரும் பற்று கொண்ட கிரீட்டினையா என்பவர் இல்லத்தில் தங்கியிருந்தார். ஆங்குனா அங்கே. காலை உணவுக்கு பின் பாவாணரை வீட்டில் தங்க வைத்துவிட்டு காட்டுக்கு சென்று திரும்பினார் கிரீட்டினையா. தமிழ் வார்த்தை, கிருஷ்ணனை கிரீட்டினையான்னு மாற்றிட்டாங்க. மீள வந்தபொழுது பாவாணர் வேட்டியை வரிந்து கட்டி கொண்டு வீட்டின் முன்னால் கிடந்த விறகு கட்டைகளை கோடாரியால் பிளங்கு கொண்டிருந்ததைக் கண்டு, இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? அங்கே உரையாற்றுவதுக்கு தான் அங்கே போகிறாரு. கிரீட்டினையா வீட்டில் போய் தங்குறாரு. அவர் காட்டுக்கு போயிட்டார் வேலை செய்கிறதுக்கு. மீள வருதுன்னா திரும்பி வராரு. வந்து பார்த்தா இவர் என்ன பண்ணியிருக்கார், சும்மா இல்லாமல், பெரிய தமிழறிஞர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, விறகு எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கிறார். சரியா? அந்த மாதிரி இதனை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், விடுங்கள் என தடுத்தார் கிரீட்டினையா. ஒன்றுமில்லை, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்றார். சரியா? இப்போ நம்ம படித்தவங்க போய் வேலை செஞ்சாங்க, எவனடா ஓனாக இருப்பான் போலுன்னு நினச்சிக்கிறானுங்க. நம்ம தானே அப்படிதான் இருக்கணும். வேலை செய்யாமல் அப்படியே கெத்தாக இருக்கணும், சட்டை களையக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் என்ன அவன் பெரிய ஆள்றான்னு நினச்சிக்கிறான். அந்த மாதிரி சமூகம் ஒரு டுபாகூர் சமூகமாக மாறிக்கிட்டே இருக்குது. தேவநேய பாவாணரின் படைப்பு பணி. பாவாணர் தமிழ் வரலாறு, முதல் தாய்மொழி, தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், வடமொழி வரலாறு, தமிழர் மதம். ஏன் வடமொழி வரலாறு தெரியணும்? அப்போ தான் ஏன்னா அவன் தான் உயர்ந்தவன் சொல்லிகிட்டு இருக்கிறான். வரலாறு எடுத்து பார்த்தா நமக்கெல்லாம் பின்னாடி அது இன்ன வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கானுங்களா. எல்லா மொழிகளுக்கு தாய்மொழின்றான். யார்? ஆமாம், உள்துறை அமைச்சர் ஜண்டா மண்டா இவர் தானே. அதான் ஜண்டா. என்ன படம் அது, அம்மன் படத்தில் வருவான்ல, அவன் பேர் ஜண்டா. அவன் ஃபோட்டோ எடுத்து அடிக்கடி இவன் நினச்சி போட்டுறானுங்க இதிலெல்லாம் பேனரில், அவன் கட்சிக்காரனே. தமிழர் மதம், மண்ணிலே விண், பண்டை தமிழர், நாகரீகமும் பண்பாடும். இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதெல்லாம். உயர்தர கட்டுரை இலக்கணம், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், திருக்குறள் மரபுரை முதலான 43 நூல்கள் படிச்சிருக்காராம். அப்பா, தமிழில் படித்தா நம்ம பசங்களாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பானு. புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணாமல். அப்போ புரிஞ்சு படிக்கும்போது தானே சிந்தனை திறன் வேறு மாதிரி போகும். இங்கிலீஷை படிக்க வச்சு கெடுக்கிறானுங்க, அர்த்தமே தெரில. வாசிக்கிறான் இங்கிலீஷு, அர்த்தம் என்னடா அப்படிங்கிறாங்க, தெரில. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக, இது முன்னாடியே பார்த்துருப்போம். சொற்பிறப்பியல், சொற்பு எங்கேருந்து பிறக்குது, பிறக்கும் முறை, அதை பற்றியெல்லாம். அகரமொழி திட்ட இயக்குனராக 74 அன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகர முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 1974 யார் ஆட்சியில்? அப்போ என்ன பண்ணியிருப்பார்? 71லேயே தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை, இந்தியாவிலே ஒரு மாநில அரசாங்கம் பாடநூல் கழகத்தை உருவாக்குறாங்க. பாட புத்தகம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ தான் தமிழ் மொழியிலலாம் எல்லா பாடங்கள் ஏற்றுறாங்க. இங்கிலீஷில் இருக்கலாம் தமிழ் மொழியில் மாற்றுறாரு அவர் தான். நாங்கள் படிக்கும்பொழுது வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும், புக்கு எளிமையாக இருக்கும், சாதாரண படித்தா கூட புரியும். மாற்றுறாரு தலைவர், அந்த தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்துக்கு தலைவரே அவர் தான். அப்புறம் காலேஜ் எல்லாத்துக்கும் மாற்றுறாரு, எல்லாத்தையும் தமிழில் மாற்றுறாரு. உடனே இந்த குரூப்பு அடகுறை படித்த குரூப் இருக்குல்ல, போராட்டம் பண்ணுதுங்க வந்துட்டு. ஆங்கில வழி கல்வியே இருக்கட்டும், அப்போவே இன்ஜினியரிங்லேருந்து மெடிக்கல்லேருந்து
ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவர் தான் தமிழ் வழியாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாரு. கொஞ்சம் போராட்டம் பண்ணி நிறுத்திட்டானுங்க. ஒரு சில நிறைய பேர் அடிகளாரெலாம் போயிட்டு ஏன் இவ்வளோ வீச்சு வேண்டாம், ஒரே இப்போ தானே வந்திருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். அதான் ஆச்சு. அவர்கிட்ட இருந்து குள்ள நிறைய பிரித்து எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சு அதெல்லாம் செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க. அதனால தான் சொல்லுவேன், புரட்சி வந்து என்ன பண்ணிச்சோம், அந்த வீச்சை குறைக்கிறதுக்கு பயன்பட்டது தான் புரட்சி. அப்போயே ஸ்டெப் எடுத்துருக்காரு. இப்போ கத்திட்டு இருக்கான், தமிழுக்கு என்ன செய்யார் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். முட்டா பயிலு, வரலாறு தெரியாதவனுங்க அதையும் கேட்டுட்டு கை தட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் ஆங்கில வழி கேள்வி தான் இருக்கும் கல்லூரிலாம். நானும் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சேர்ந்தேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழே ஒழுங்காக வராது, இங்கிலீஷ். அப்புறம் சொன்னாங்க சீனியர்ஸ்லாம், நீ தமிழ் எக்ஸாம்லாம் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் தான் இது, தமிழ் நீ எக்ஸாம் எழுதிக்கலாமா. நான் அப்பா சந்தோஷம்டா அப்படின்ட்டு அப்படி தான் படித்தான். அது எல்லாமே அவர் தான் மாற்றினார். அது கூட பரவாயில்ல, இன்னொரு சேட்டை பண்ணியிருந்தானுங்க. இந்த இப்போ புதிய கல்விக் கொள்கை வருதில்ல, ஃபெயில் ஆனால் நீ வெளியில் போயிடலாம். இப்போ நான் அப்போல்லாம் 10th பப்ளிக் எக்ஸாம் இருக்குல்ல, இப்போ அரியர் எழுதுறீங்கள, அதெல்லாம் கிடையாது. நீ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் திரும்ப 5 சப்ஜெக்ட் எழுதணும். 5 சப்ஜெக்ட் மொத்தமாக எப்போ பாஸ் ஆகிறியோ அப்போ தான் நீ பாஸ். அப்போ எவனாவது பாஸ் ஆவானா? எத்தனை பேர் போயிருப்பான். அதுவும் அப்போல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு, ஏன்னா அவனுக்கு தான் பெரும்பாலும் இருக்கும் ஆசிரியராக. அதை மாற்றின வேறு தெரியுமா, அரியர் எழுதலாம், நடுவில் அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதலாம், அவரே தான். அதுவும் உடனே ஏன் ஒரு வருஷம் வீணாக போகணும் பாருங்கள், எவ்வளோ அப்பா. உடனே அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அடுத்து டிசம்பர் மாதம் தான் எழுதலாம், அந்த மாதிரி இருந்துச்சு பேட்டர்னு. எப்போ வரைக்கும் 2000 வரைக்குமே அப்படி தான் இருந்தது. அதையும் அவர் தான் மாற்றுவார், 2006 அப்புறம் மாற்றுவார். அது எதுக்கு ஒரு வருஷம் வீணாக போகுது என்னடான்னு யோசிக்கிறாரு. உடனே எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு மாதத்தில் அரியர் எழுதலாம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதுக்கு பேர். உடனே பாஸே, உடனே போய் காலேஜில் சேர்ந்துக்கு. ஒரு வருஷத்தை ஏன் வீண் பண்ணுற? படி 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 படிப்பு தான். சும்மா அவங்களெல்லாம் ஓட்டுக்காகலாம் செய்யறதுலாம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். இதெல்லாம் அந்த ஆள் தான் பண்ணுறாரு. அந்த மாதிரி தமிழுக்காக அந்த சொன்னேன் இல்லையா, 67லேருந்து அண்ணா அண்ணா ஆட்சி அமைச்சதுலேருந்து நிறைய வேலை அண்ணா இருக்கும் பொழுதே வேலை நடக்கும். அது இல்லாமல் சுற்றிலும் யார் IAS IPS ஆஃபீஸர்லாம் எல்லாமே பிராமணர்கள் தான், அவனுங்களை வச்சு செய்யணும். அதெல்லாம் அப்பயுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஊண்டிங் இருக்கும். கீழேருந்து வந்தவன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஜாதியில் கீழேருந்து அடக்கியே வச்சுருந்தான். அவன் மேலே வந்து உட்காந்தாக்க பார்த்தீங்கன்னா தெரியும், வேல்முருகன் மந்திரி ஆனவொன்னு அங்கே போய் எப்படி உட்காந்துருந்தான் பாருங்க. அவனுக்குலாம் அந்த உள்ளே வந்து ஒரு இது இருக்கும், சமூகமே உருவாக்கி வச்சிருக்கு. அதையெல்லாம் மீறி அதெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சும்மாலாம் அந்த மாற்றம் நடக்கலை. இன்றைக்கி இந்தியாவில் தமிழ்நாடு இப்படி இருக்குனாக்கா அவ்வளோ போராட்டங்கள் அங்கே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள் அன்னைக்கு அவங்க பின்னாடி இருந்தாங்க. புரியாத கூமுட்டைங்க தான் புரட்சி பின்னாடி போயிடுச்சுங்க. இல்லைன்னா இன்னும் நம்ம இன்னும் பயங்கர வேகமாக போயிருப்போம். தாய்மொழியிலே எல்லாமே படிச்சிருப்போம். அப்போ மட்டுப்படுத்துறது இவனுங்க வர வச்சு, அதாவது போய் பொட்டின்னு சொல்லி நம்ம தமிழர் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மட்டுப்படுத்துறது தான் அவனுக்கு வேலையை. 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார். சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார். 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை. தாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறிய தன்மானமிக்க பாவாணரின் உறுதியுரை நம்மை வைக்க வைக்கிறது. வேலை செய்கிறதுல அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிறாரா, வெளியில் அனுப்பி விட்டுறாங்க. வெளியில் போனால் என்ன இருக்கும், சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்கலாம், அவ்வளோதான் வறுமை. போங்கடா, வறுமையெல்லாம் ஒரு விஷயமா, மனைவி மக்கள் இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன மானம் இருக்குது, அதோட மானமும் உண்டு. சரியா, மானத்தை விட்டு கொடுத்து உன்ட்ட சம்பளம் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு வந்துட்டார். அவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார். புலமை சரிக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர். நான் பெரிய அறிவாளி அப்படின்னு கெத்தெல்லாம் காட்ட மாட்டார். புலமை தமிழில் என்ன அர்த்தம், அவ்வளோ எக்ஸ்பர்ட் அவர். புலமைனாக்கா இங்கிலீஷில் எக்ஸ்பர்ட்டு, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எளிமையாக தான் இருப்பார். இன்றைக்கி எளிமையாக இருந்தால் என்ன அவன், இவனுக்கு ஒன்றும் இல்லாதவன்டா அப்படின்னு நினச்சிக்கிறானு. அறிவு வளர வளர எளிமையாகிடுவாங்க. உண்மையான அறிவு வளர வளர
துபாகூர் அறிவாளர் வரல இந்த சங்கி மங்கி குரூப்பு டீன்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. அது உண்மையான அறிவு இல்லை. அன்பு கசியும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றி உணர்வு மிக்கவர். எல்லாத்தையும் அன்பு காட்டுவார். அவருக்கு உதவுனா என்ன பண்ணுவார்? திரும்ப அவங்களுக்கு செய்வார். நன்றி உணர்வு. அதான் சான்றோர் வாழ்க்கையினா என்ன புரிஞ்சா நன்றி உணர்வோடு இருப்பான். அதான் சொல்கிறேன். அந்த அப்படிப்பட்டவர். அன்பு இருக்குது, புலமை இருக்குது, நன்றி உணர்வு, எளிமை. வறுமையை பற்றி கவலை இல்லை, வாடா பார்த்துக்கலாம். அவர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். சென்னை அண்ணா சாலையில் மாவட்ட மைய நூலகம் செயல்பட்டு வருகிறது. அண்ணா சாலை மவுண்ட் ரோடு இருக்குல்ல, பழைய பேர் மவுண்ட் ரோடு, அண்ணா சாலை. அண்ணா சாலைன்னு இவனுக்கு சொல்ல மாட்டானுங்க பத்திரிக்கைக்காரனுங்க. சங்கி மங்கி குரூப்பில் திராவிடம் பேர் இருந்தாங்க, அங்கே பொறுக்காத அவனுங்களுக்கு. டி நகர், தியாகராய நகர் தான் டி நகர், மாற்றிடுவானுங்க டி நகர். ஏன்னா அங்கே திராவிடம் இருக்கான். அதே ஒரு ஐயர் பேர் இருந்தாக்க வச்சு ராஜாஜி சாலை இன்னும் மாறாது. அது சாலைன்னு மாற்ற சொல்லுங்க பார்ப்போம், மாறாது. பயங்கர சூழ்ச்சி இதெல்லாம், தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இவர் படித்து பணியாற்றிய ராசபாளையத்திற்கு, ராஜபாளையம்னு சொல்கிறோம்ல, இப்போ அதுக்கு பேர் ராசபாளையம் அருகில் முரம்பு என்னும் இடத்தில் பாவாணர் கோட்டம். இப்போ வள்ளுவர் கோட்டம் இருக்குல்ல, அங்கே அது நாசம் பண்ணி வச்சுட்டானுங்க. வள்ளுவருக்கு அந்த மாதிரி கோட்டை வச்சு அங்கே அரங்கு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுங்க வரப்பெல்லாம் அதை நாசம் பண்ணிடுறது. அங்கே போனாக்க என்ன பண்ணிகிட்டு இருப்பானுங்க? உட்காந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, கஞ்சாடிச்சிட்டு இருப்பானுங்க. வள்ளுவர் கோட்டம் கேட்டால் தமிழ்மானுங்க. யார் கட்டினா என்ன? மக்கள் பணம் தானே, அதை போற்றி பார்க்கலாம், இல்லை பாதுகாக்கலாம், இல்லை நாசம் பண்ணிடுவானுங்க. மட்டுப்படுத்துறது அல்லது அழிக்கிறது, இந்த வேலை தான் இதுங்களோட வேலை. அதுக்கு தான் அப்படின்னு முன்னாடி திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு முன்னாடி என்னது? அண்ணா திராவிடர். அண்ணா இல்லை, அதை அப்பயே சொல்லியிருப்பார் கலைஞர். ஆனால் அதை எதிர்த்து சொல்லாம மாதிரி இது திராவிட முன்னேற்றத்துக்கு எதிரானது. அந்த வேலையை தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி அங்கே ஸ்டேஜில் திட்டுறானுங்கன்னு உட்காந்து கை கட்டிட்டு வரானுங்க. எதுக்கு? எந்த மானம் முன்னோனா அங்கே உட்காந்துருப்பான். இதில் வேறு கட்சி வேறு நடந்த மந்திரியாக இருந்திருக்கானுங்க. அவங்க பேரை வச்சுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்ன ஆகிட்டான்? மந்திரி ஆகி பணக்காரன் ஆகிட்டான், கோடீஸ்வரன் ஆகிட்டானுங்க. அந்த அந்த குரூப் எல்லாம் எடுத்து பாருங்க. முட்டாப்பயிலுங்க, ரத்தம் கொதிக்குது எனக்கு உண்மையான அறிவு இருக்கிறதுனால. அதில் அந்த கூட்டம் இருக்குதுல்ல, அந்த கூட்டம் என்ன எல்லாம் எப்படி இருந்தாங்க? கோமணம் கட்டிக்கிட்டு மரம் ஏறிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த கூட்டம் எல்லாமே. ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு. அண்ணா பெரியார்லாம் இல்லைனாக்கா என்ன ஆகாது? நீ வேஸ்ட் பண்ணி உன்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரப்போ அவங்கள துண்டு போட வைப்பான். துண்டே போட முடியாது கழுத்தில் நீங்கள். அதனால தான் திராவிட அண்ணா தான் கொண்டு வர்றாரு எல்லாத்தையும். ஜாதி கீதிலாம் கிடையாது, எல்லாரையும் மேலே ஏற்று துண்டு போட எல்லாத்துக்கும். ஒரு இந்த செட்டியார் வீட்டில், காரைக்குடி செட்டியார் வீட்டில் இது மாதிரி ஒரு வித்வான் போயிருக்கார். அவர் திராவிடர். அவர் துண்டு போட்டுட்டு நான் ஏதோ வாய்ச்சிருக்கார், நாதஸ்வரமாக மேலமாக வாய்ச்சிருக்கார். துண்டு போடக்கூடாது, அவனை இறக்க சொல்லு அப்படின்ட்டாங்களாமா. அடுத்த நாள் பெரியார் அங்கே போனாராமா, அதே ஃபங்க்ஷன் நடத்தினாராமா அதே இடத்துல. துண்டு போட்டு நீ வாசிடா அப்படின்னாராமா. புரியுதா? தோலில் துண்டு போடுற சாதாரண விஷயம்லாம் சும்மாலாம் போடல. அவங்களாம் இருந்ததுனால மானம் கட்டவனுங்க அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. இல்லை அண்ணா பேர்லேயே கட்சி வேறு நடத்திட்டு இருக்கிறானுங்க. சார் என்ன சார் பாடம் நடத்துகிறீங்க, அதை பேசுகிறீங்க? இதுதான் பாடம். மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுக்கிறது பாடம் கிடையாது. வார்த்தையை மனப்பாடம் பண்ணி சுற்றியில் நடக்கிறத புரிஞ்சுக்கிறது தான் பாடம். அது பாவாணர் கோட்டம். அது மாதிரி அங்கே வள்ளுவர் கோட்டம். அவர் தான் முழு உருவச்சிலை. அவர் பெயரில் நூலகம் எல்லாம் இருக்குதாமா அமைக்கப்பட்டுள்ளது. அவை பாவாணரின் புகழ் பேசும் மையங்களாக திகழ்கிறது. அதுவும் அந்த ஆள் தான் கட்டியிருப்பார் வாய்ப்பு மோஸ்ட்லி. மதுரை 5/1/1981 அன்று உலகத்தமிழ் மாநாட்டின் பொழுது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரமும் என்றும் தலைப்பில் சொற்பொழிவாற்றி தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்த்தார். 1981 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நடக்குது. மாந்தன் தோற்றமும் உலக தமிழ் சங்கருக்குள்ள அவங்க நடத்துவாங்க. அப்போ தமிழ்நாட்டில் நடத்துகிறாங்க. அண்ணா இருக்கிறப்போ ஒரு தடவை நடத்தியிருப்பாங்க. ரெண்டாவதாக இப்போ எம்ஜிஆர் இப்போது ஆட்சியர் சிஎம், அவ்வளோதான். அது அவரின் நிறைவு பணியாகும். அதான் கடைசியாக அவர் பேசின உரை என்ன போட்டிருக்காங்க? மாந்தன் தோற்றமும் மனிதனுடைய தோற்றமும் தமிழர் மரபும். இயற்கையான மனிதன். அதான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி தமிழ் குடி. கல் தோன்றி மண் தோன்றா காலம்னா காடு இதெல்லாம் இருந்துச்சுல,
அதெல்லாம் என்ன பண்ணுறான், வயல் நிலமாக மாற்றுறானுங்களே, பண்பட்ட நிலமாக மாற்றணும், அதை சொல்கிறாங்க கல் தோன்றி மண் தோன்றான். அதுக்கு முன்னாடி காட்டில் வேட்டையாடி சுற்றினாலும் அப்பயே தமிழ் அதான் அந்த பூர்வீக மக்கள், இந்த பூமியில் பூர்வீக மக்கள். யார் கட்டியிருக்காத? பாவனார் கோட்டம். கதிரவன் எந்த வருஷன் மட்டும் பாருங்கள், பிரித்து எழுதுக. அருமணி அருமை கூட்டல் பணி. தமிழ் அன்னை, தமிழ் கூட்டல் அன்னை. தனித்தமிழ் தனித்து கூட்டல் தமிழ் வருமா? தனி கூட்டல் தமிழ் தானா? தனி தான். செந்தமிழ் செல்வி, செம்மை கூட்டல் தமிழ் கூட்டல் செல்வி. 3 வேறு வேறு வார்த்தை, எல்லாம் பொருள் தரணும். அடுத்து நன்றி உணர்வு, நன்றி கூட்டல் உணர்வு. உறுதியுரையா? கரெக்டா? உணவின்றி, எழுபத்தி யாரு உயிரோட இருக்கும் பொழுதே கட்டியிருக்கிறார் இருந்தாலும். சொல் பொழிவு, சொற்பொழிவு. சொற்பொழிவை பிரிச்சா அப்படின்னு எழுதணும், சொல் கூட்டல் பொழிவுன்னு எழுதணும். சொல் ஆராய்ச்சி, கரெக்டா? உருவம் கூட்டல் சிலை, தனித்தமிழுக்கு வித்திட்டவர், தனித்தமிழ் பரதிமார் கலைஞர். சென்னையில் டேஸ் பெயரில் நூலகம், பாவாணர், தேவநேய பாவாணர். மதுரை உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 75 81. எம்ஜிஆர் பீரியட்னு பார்த்தோமா, கலைஞர் பீரியடில் நடந்திருக்காது நம்ம தமிழ் மாநாடு இங்கே. அதனால தான் என்ன பண்ணுவார், ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலும் நடத்துவாங்க, அந்த டைம் வரும்பொழுது தான் இங்கே வரும். கலைஞர் பீரியட்லாம் வரமாட்டேங்குது, பார்த்தாரு நடத்தணுமேன்ட்டு. அதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும். இந்த மாநாடெல்லாம் நடத்துனது உலக தமிழ் சங்கம் நடத்துனாங்க. இதெல்லாம் உலக தமிழ் மாநாடெல்லாம் ஒவ்வொரு நாட்டில் நடத்துவாங்க, ஒவ்வொரு டைம். அப்போ இந்தியாவுக்கு வரும் பொழுது நம்ம ஊரில் நடத்துவாங்க. இவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது அந்த டைம் வரமாட்டேங்குது. பார்த்தாரு நடத்தியே தீர்ணுண்டான்னுட்டு தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தும். உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு நடத்துவார். சரியா? அது சங்கம் அவன் நடத்தலை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள்லாம் வர வச்சு அதை பற்றி பேசுவாங்க, உரையாடல் நடத்துவாங்க. அவங்களுடைய கருத்துக்கள், பேப்பர் ப்ரெசன்டேஷன், என்ன ஆய்வு போயிட்டுருக்கு எல்லாமே பேசுவாங்க. அதை ஃபைனலைஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது பாவாணர் அரசின் உதவியோடு டேஸ் அகர முதலே வெளியிட்டார். சொற்பிறப்பியல். சொற்பிறப்பியல் எங்கே இருக்கு? அகரமுதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொண்டார். சொற்பிறப்பியல், சொல் எப்படி பிறக்குது அதை பற்றின நூல். இயல்னா அதை பற்றின